இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் சார்பில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு முதலாவது டிபிஎல் கிரிக்கெட் போட்டி 2024 குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான குற்றங்களை தடுப்போம் என்கின்ற தலைப்பில் இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் சார்பில் சென்னையில் பன்னாட்டு தூதரகங்களுக்கு இடையிலான முதலாவது டிபிஎல் கிரிக்கெட் போட்டி சென்னை கொரட்டூரில் உள்ள சோகா இக்கேடா மகளிர் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை மலேசியாவுக்கான இந்திய துணை தூதர் மேதகு சரவணகுமார் குமாரவாசகம் அவர்கள் டாஸ் வீசி போட்டியை தொடங்கி வைத்தார். முதலில் பேட் செய்த அமெரிக்க தூதரக அணி 12 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 110 ரன்களை எடுத்தது. 111 ரன்கள் வெற்றி இலக்கோடு களமிறங்கிய மலேசிய தூதரக அணி 12 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 93 ரன்களுடன் வெற்றியை நழுவ விட்டது. வெற்றி வகை சூடிய அமெரிக்க தூதரக அணி வீரர்களை சக அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். மேலும் இந்த நிகழ்வில் குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுப்போம் என்கின்ற விழிப்புணர்வு போஸ்டரை வெளியிட்டு போட்டியில் வென்ற அமெரிக்க தூதரக அணி வீரர்களுக்கான வெற்றி கோப்பையை ஆற்காடு இளவரசர் நவாப் முகமது ஆசிப் அலி வழங்கினார். அமெரிக்க துணை தூதரகத்தின் மேலாண்மை அதிகாரி கோவன் டோலின் அவர்கள் வீரர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து பாராட்டினார். இந்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி இந்திய சமூக நல்வாழ்வு அமைப்பின் நிறுவன செயலாளர் ஹரிஹரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கிரிக்கெட் போட்டியை தொகுத்தும் வழங்கினார். ஜூப்ளி ஹவுசிங் இயக்குனர் டாக்டர் AR தர்மலிங்கம், சோகா இக்கேடா மகளிர் கல்லூரியின் தலைவர் சேதுகுமணன், சென்னை மாவட்ட குழந்தைகள் நல கமிட்டி தலைவர் ராஜ்குமார், சோகா இக்கேடா மகளிர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் மீரா முருகேசன், துணை முதல்வர் டாக்டர் கண்மணி சுப்பிரமணியன், VHS திட்ட இயக்குனர் டாக்டர் ஜோசப் வில்லியம்ஸ், ARM இயக்குனர் பக்தவச்சலம், குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் மாலிம், தமிழ்நாடு கிரிக்கெட் அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி சிறப்பாக நடைபெற உதவிய ஸ்போர்ட்ஸ், SBLT டிராவல்ஸ், பெய்லி மினரல் வாட்டர், MMCT, எவர்ஷன் எக்ஸிபிட்டர், லதா ரோட்லைன்ஸ், இந்திய குடும்ப கட்டுப்பாட்டு சங்கம், ஃபேக்ஸ் SCI இந்தியா, நக்ஷத்ரா ஆகிய நிறுவனங்கள் உதவிகரமாக இருந்தனர். Coach Kutuko, sponsor will receive a momentum. Thank you sir, thank you so much. ICW president, the vice principal. ரெண்டு மேடம் வாங்கிக்கோங்க. சார் இங்க பாருங்க. AJ அரியரன், செயலாளர், இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம். இன்னைக்கு ஒரு ஈவெண்ட், கிரிக்கெட் மேட்ச், அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல், மலேசியன் கான்சுலேட் ஜெனரல் டீம் ப்ளே பண்ணாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்ச். இந்த மேட்ச் மூலயமா என்ன சொல்ல விரும்புறோம்னா, ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு கம் டுகெதர் இந்த சைல்ட் மேரேஜ், சைல்ட் அபியூஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு, சைல்டு டிராஃபிக்கிங் இதை ஸ்டாப் பண்றதுக்கு we have organized this event. இந்த ஈவெண்ட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போச்சு. Through this, we want to take this message to prevent, to bring a safer future
safer space for the children. Thank you. சார் இது எவ்ரி இயர் வந்து நீங்க We are இதை வந்து நெக்ஸ்ட் இயர் எவ்ரி இயர் பிளான் பண்றோம். பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் பேட்மிண்டன் ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். 3ஆம் தேதி மே 2025 இதே மாதிரி கான்சுலேட் ஜெனரல் அதில் யூஎன்னும் சேர்த்துக்கலான்னு இருக்கோம். யுனைடெட் நேஷன் ஃபாரின் ஆஃபீஸும் இன்க்ளூட் பண்ணி பேட்மிண்டன், ஏன்னா 2 பிளேயர் தான் பேட் பண்ண முடியும். இதில் வந்து விமன் இல்லை, தட்டே ஒரு பெரிய பயஸ்னஸ். அதையும் ஓவர் கம் பண்ற மாதிரி 2 விமன் 2 டபுள்ஸ் உமன் டபுள்ஸ் மென் பேட்மிண்டன் 3ஆம் தேதி மே பண்ண போறோம். எனிவன் இன்ட்ரெஸ்ட் ஸ்பான்சர் தே கேன் கான்டாக்ட் அஸ். எங்களோட நம்பரை கீழே போடுங்க. தேங்க்யூ. Good afternoon, everyone. We came today in the theme of sportsmanship to carry a strong message against. Shia, Saravana, Ms. Gwendolyn from the U.S. Consulate, Mr. Hariharan, Mr. Rajkumar, done a wonderful job to do the Diplomats Cricket Tournament. More than anything, it's very important because any sport brings people together. And I think செய்திகளை சுடசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.